ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஸ்திர லக்னங்களுக்கு யோகாதிபதிகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தான். ஸ்திர லக்னம் அப்படிங்கும் போது சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான். அதாவது அவர் விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் அதிபதி ஆகிறாரு. அவர் 4க்கும் 9 ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதி ஆகிறார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். அவர் பாத்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னத்துக்கும் அதே நேரத்துல துலாம் லக்னத்துக்கும் அதிபதியா வர்றார். அவரு 4க்கும் 9க்கும் அதிபதி. அப்போ ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியா வர்றார். இவங்க பாத்தீங்கன்னாக்கா இரு கிரகங்களும் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தாய்ஸ்தானத்துக்கும் தகப்பன் ஸ்தானத்துக்கும் அதிபதியாவே வருவாங்க. இந்த தாய்ஸ்தானத்துக்கும் தகப்பன் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் ஸ்திர லக்னத்துக்கு பாக்கியத்தை செய்யறதும் இல்லாமல் பாதகத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு போயிருக்கு. அது எந்த விதத்துல அப்படிங்கும் போது ஒரு உதாரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்கா ஒரு கும்பலக்கண ஜாதகதாரருக்கு பாத்தீங்கன்னாக்கா பிறந்தது ஒரு 1988 வருடத்துல பிறந்த ஜாதகதாரர். அவருக்கு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 4க்கும் 9க்கும் அதிபதி ஆகிறாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நடக்கிற சுக்கிர தசால அவர் நல்லா இருக்கும். எல்லாரோட கருத்தும் அதுதான். அதாவது சுக்கிர தசா அவருக்கு வயது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயது கிட்ட நடக்கும். அப்ப இவருக்கு நடக்கக்கூடிய இந்த 40 வயதுல அந்த சுக்கிரன் யோகாதிபதியாக வரக்கூடியவர் 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்று இருக்காரு. அதே நேரத்துல ஒரு கேந்திரத்துல இருக்காரு. தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறப்போ இவருக்கு அதுதான் செய்யணும். இவருக்கு ஒரு பாதகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சுக்கிர பகவான். எல்லாரும் நினைக்கிறது போல சுக்கிரன் தசா வந்துட்டதுன்னா பெரிய அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல சுக்கிரன் நல்லதுன்னு செய்வாரு, கெடுதலும் செய்வார். ஆனா சுக்கிர தசாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகதாரருக்கு சுக்கிர தசை ஆரம்பித்த காலங்கள்ல இருந்தே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2011 இருந்தே இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா காலங்கள் சரியில்லாத காலங்களா போய்கிட்டு இருக்குது. அந்த சுக்கிர தசா காலங்கள் இவருக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவறான விஷயங்கள நடக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணமே அமையல. திருமணம் 40 வயது ஆகுது, திருமணம் நடக்கல. அப்ப இந்த சுக்கிரன் ஏன் கெடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால யோகாதிபதி நல்லதுதான் செய்வார்ன்றது மட்டும் எடுத்துக்க முடியாது. அவருக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வந்தாலும் பாதக வேலையும் அவர் செய்வார். இவரோட தகப்பனாருக்கு தொந்தரவு கொடுத்திருக்காரு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்படின்றப்ப தகப்பனுக்கு இவரோட ஜாதக அமைப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனாருக்கு பாதிப்பு கொடுத்துருச்சு. இதுதான் சுக்கிரன் எப்போதும் நல்லது செய்வார்ன்றது மட்டும் எடுத்து எப்போதும் ஜாதக பலனும் பார்க்கக்கூடாது. அதில் கெடுபலனும் உள்ளது அப்படிங்கிறத நாம இந்த ஆய்வு மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.